ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் நகைக்கடை தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 1000 ரூபாய் ஒரு சிட்டில் கட்டணும் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் சேமிக்க முடியும், அதுலேருந்து நம்ம எவ்வளோ தங்கம் வாங்க முடியும் இந்த சீட்டு முடியும் போது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்து லலிதாவில் மாதம் 1000 ரூபாய்க்கு ஒரு சீட்டு வந்து கட்டியிருந்தேன். அந்த சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு இப்போது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து நான் ஜாயின் பண்ண ஸ்கீம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீம். இது ஒரு 11 மாத சிட்டு ஸ்கீம். இதில் வந்து நான் எப்போ ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 1வது மாதம் ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு இந்த 11th மந்த் வந்து அது முடியணும். ஓகேங்களா, கட்டிட்டேன். இப்போ மற்ற கடையில் இருக்கிறத விட இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இந்த ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். இந்த 1000 ரூபீஸ் ஸ்கீம்ன்றது எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் அதில் இப்போது விற்கிற விலைக்கு என்ன வாங்க முடியும் அப்படின்றத நான் லைவாகவே போய் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வாங்காமல் அந்த சிட்டில் வர வெயிட்டுக்கு மட்டும் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மந்த்லி கட்டினதில் எனக்கு கிராமாவும் வச்சுருக்காங்க, அமௌண்ட்டாகவும் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.139 அப்படின்றது சேர்ந்துருக்கு. இப்போ விலை ஏற ஏற எனக்கு வந்து வெயிட் வந்து குறைஞ்சிட்டே போயிருக்கு. இந்த ரேட் லாஸ்ட் மந்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 98 மில்லிகிராம் மட்டும்தான் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு மொத்தமாக சேர்த்து அமௌண்ட்டாக வாங்குறது பெனிஃபிட்டா அப்படின்னு நான் பார்த்தேன்னா, நான் 11,000 ரூபாய் தான் கட்டியிருக்கேன். அப்போ என்னால் 1 கிராம் கூட வாங்க முடியாது. ஏன்னா நான் போன அன்னைக்கு 11,335 ரூபாய். இப்போ எனக்கு வந்து இந்த சிட்டு மூலியமாக எனக்கு 1 கிராம் 209 மில்லிகிராம் வந்து கிடச்சிருக்கு. அப்போது எனக்கு இதுதான் பெனிஃபிட். ஸோ அதனால் நான் கிராம் வெயிட் படியே வந்து போயிட்டேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே வாங்காமல் இந்த சிட்டில் என்ன வருதோ அதை வச்சு என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 1 கிராம் 200 மில்லிகிராம் அப்படின்னு போகும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான ஸ்டெட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஸோ இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து இந்த வெயிட்டுக்குள்ளேயே பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து ஒரு 2 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது. இது எல்லாமே பேபி ஸ்டெட்ஸு. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதிலேருந்து தான் நான் வந்து ஒரு 3 ஸ்டெட்டை வந்து செலக்ட் பண்ணேன். ஒன்று வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்வையாக சிலது இருக்குது, சிலதெல்லாம் கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுமே சொன்னாங்க இது பேபி ஸ்டெட்ஸு உங்களுக்கு சரி வருமானு பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. இதை நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் 100 மில்லிகிராம் அப்படின்னு போச்சு. ஸோ இவ்வளோ அதிகமாக கொடுத்தோன்னா ஆப்வியஸாக என்ன ஒன்று நம்ம நினைக்கலாம், ஒரு 600 மில்லிகிராம் தானே எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வேஸ்டேஜ் போடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு. இது வந்து பாருங்கள் 2 கிராம் 10 மில்லிகிராம்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் இந்த ஒன்று பார்த்தேன். இது வந்து 1 கிராம் 400 மில்லிகிராம். இப்போ என்னோடதை விட 200 கிராம்ஸ் தான் வந்து அதிகம். நான் அப்போ சும்மா சரி ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இவங்க ரொம்ப பேபி ஸ்டெட் மாதிரி இருக்கும், உங்களுக்கு சரியே வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஓகே தான். ஏன்னா நம்ம கட்டினதே 1 கிராம் 200 மில்லி. இதில் போய் பல டிசைன்ஸ் பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிடுவாங்கன்ட்டு சரி ஓகே இது 2 தோடு மட்டும் செலக்ட் பண்ணேன். அப்புறம் என்னோடய சிஸ்டர் என்ன சொன்னான்னா, நீ பெட்டர் தோடு சுத்தமாக தெரியல, நீ வந்து ரிங் பாரு அப்படின்னு சொன்னேன். ரிங் வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ இதோட வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் 700 மில்லி, 1 கிராம் 500 மில்லி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 3 ரிங் பார்த்து சூஸ் பண்ணோம். அந்த வெயிட்டில் இருந்தது. இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஸ்டோன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக அது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 90 மில்லிகிராம் தான் ஸ்டோன் இருக்குன்றாங்க. ஆப்வியஸாக அது இருக்காது, அதை விட அதிகமாக தான் இருக்கும். இந்த டிசைனும் எனக்கு பிடிச்சிருந்தது. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம், அதை கிட்டத்தட்ட 2 கிராம் கிட்ட வந்துருச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக போகுன்ட்டு இது வந்து ஒரு பிளெயின் ரிங், எதுவுமே கிடையாது. 1.5 கிராம் இருந்துச்சு. அடுத்தது இது வந்து கேஸ்டிங் டைப்பில் 1 கிராம் 400 மில்லி. எப்போவுமே கம்மி வெயிட்டில் வாங்கும்போது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங் டைப்பில் வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து இது நெளியாது, எதுவுமே ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் அதுலேயே வந்து அதே வெயிட்டில் அந்த 1.5 கிராம் அந்த ரேட்லேயே பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் ஒரு 2-3 இருந்துச்சு. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. என்னென்னா நம்ம வெயிட் கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். நம்ம அந்த இதுக்குள்ளே எடுக்கிறது அது மட்டும்தான் இதில் ஒரு மைனஸு. இல்லை இப்போ நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம்னா பார்க்கலாம். பட் அப்படி போகணுன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்து போகிறது அது ஒரு சரியான மைனஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரோடது எனக்கு வந்து 1 கிராம் 500 மில்லி இதுதான் வந்து அந்த ரேட்டுக்கு வந்துச்சு. சரி ஓகேன்னு இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணி பில் போட சொல்லிட்டேன். இந்த ஸ்டார் வந்து இதுக்கு வந்து போட்டிருந்தேன். இந்த கேஸ்டிங்கோடது வந்து பார்த்திங்கன்னா ரிங்குக்கு வந்துட்டு 8% தான் வேஸ்டேஜ். ஆனால் நான் போட்ட அந்த 200 மில்லிகிராம் இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது 300 மில்லிகிராம் அப்படின்னு பார்க்கும்போது நான் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அவங்களுக்கு 11,000 ரூபாய் தான் என்னோடய சீட்டு, 6,000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி வந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஓகே நீங்கள் வேறு அந்த தோடோடதும் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னும் போது அவங்க வந்து போட்டாங்க. அது ஏன் நோஸ் பின்னு போட்டிங்கன்னா அவ்வளோ குட்டியானது, நான் அதில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு 12% வந்து போட்டிருந்தாங்க வேஸ்டேஜ். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 12% தான் ஹையஸ்ட் வேஸ்டேஜ். நம்ம அப்போ இந்த குட்டி தோடு எடுக்கணுனாலும் நம்மளுக்கு அதிகமாகும். ஸோ இந்த தோடுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையே சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் போக எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து 200 மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. அதுக்காக நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 3600 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி கம்மல் தான் வாங்கினேன். ஸோ இப்படி தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க.
அண்ட் இப்போ பில்லை பார்க்கும்போது இப்போ எஸ்டிமேஷன் ஸ்லிப்பில் வந்து எனக்கு பார்க்கும்போது நான் அதிகமாக பே பண்ணுற மாதிரி வந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு அந்த 1 கிராமுக்கே நான் வந்து 7,000 பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 200 மில்லிக்கு எப்படி இப்படி வரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து இல்லை இதில் எஸ்டிமேஷனில் அப்படி காட்டும், நாங்கள் உங்களுக்கு டிடக்ட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடது நோஸ்பின் கேட்டகரியில் தான் வந்து, ஏன்னா இது ரொம்ப குட்டி தோடு அப்படின்றனால. ஸோ 1 கிராம் 209 மில்லி என்னோட சிட்டோட வெயிட்டு, ஓகேங்களா. அது போக 250 மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதுக்கான வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1319 ரூபா. ஸோ மொத்தமாக சேர்க்கும்போது எனக்கு வந்துட்டு 12,319 ரூபா வருது. அதுலேருந்து இவங்க லாஸ்ட்டாக அந்த வேஸ்டேஜ்லாம் டிடக்ட் பண்ணி என்னோடய வேல்யூவாக வந்து 10,099 ரூபா அந்த கோல்டுக்கு மட்டும் போடுறாங்க. எக்ஸ்ட்ரா எடுத்த கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3,185 ரூபா வந்து போட்டாங்க. அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 340 ரூபா வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து டிடக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நான் அதை எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன். சிட்டில் சேர்ந்த வெயிட்டுக்கு மட்டும்தான் அவங்க வேஸ்டேஜ் இல்லாமல் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 200 கிராமுக்கு எனக்கு 340 ரூபா, அதுவும் ப்ளஸ் அது கூட ஜிஎஸ்டி, அந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி 3%, அது ரெண்டும் சேர்த்து எனக்கு 424 ரூபா, அதுவும் இந்த 300 ரூபாயும் சேர்த்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்து 200 மில்லிகிராம், அதாவது 250 மில்லிகிராமுக்காக நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 3,185 ரூபா. எவ்வளோ? 200 மில்லிகிராமுக்கு 3,200 வச்சுக்கோங்க. அது இல்லாமல் அதுக்கு மொத்தமாக சேர்த்து தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. எப்படின்னா நம்மளோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. அதாவது அன்னைக்கு எவ்வளோ அப்படின்னு வேல்யூ டிடக்ட் பண்ணிவிட்டு மொத்தம் 14,000 ரூபா என்னோடய டிடக்டட் அமௌண்ட்லேருந்து அந்த 10,000மும் இந்த 3,000மும் சேர்த்து 14,000 ரூபா வருது. அந்த 14,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 424 ரூபா சம்திங் வருது. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணது 3,610 ரூபா நான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணேன், அதை கேஷாக. என்னோடய சிட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 11,000 ரூபா கட்டியிருக்கேன் மாதம் கட்டினத்தில். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் பே பண்ண வேண்டியது 3,200. அப்போ இந்த 1 கிராம் 500 மில்லி அது வாங்குறதுக்கு நம்மளுக்கு இப்போ எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 11,000, அதாவது நான் அப்படியே கேஷாக கொடுத்து வாங்கினா எனக்கு 19,000 ரூபாய் தேவைப்பட்டிருக்கும். இந்த சிட் ஸ்கீம் மூலயமா வாங்கினால எனக்கு 14,000 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கு, என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றத சொல்லுங்கள். நான் ஏன் லலிதாவோட ஸ்கீமில் சேர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அமௌண்ட்டாகவும் வைப்பாங்க, கிராமாகவும் வைப்பாங்க. எது பெனிஃபிட்டோட அதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டு முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு மாதம் வெயிட் பண்ணி தான் எடுக்க முடியும், 12th மந்த் தான் எடுக்க முடியும். லலிதாவில் அப்படி கிடையாது, இப்போ முடிஞ்சோன்னே எடுத்துக்கலாம். எனக்கே வந்து December 3 தான் டேட் போட்டிருந்தாங்க. பட் என்னால் நேற்றுக்கே எடுக்க முடியும். நேற்று டேட் வந்து பார்த்திங்கன்னா 18 தான், November 18 என்னால் வாங்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் எந்த வேஸ்டேஜில் இருக்க பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நான் லலிதாவை வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் உங்களுக்கு நான் சூஸ் பண்ண இயரிங் பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றது எனக்கு சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடாக நான் வீடியோஸ் வந்து போடுவேன். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.